ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்கன்னு பல பேருக்கு பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு 3 கேட்டகரியிலையுமே வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் இந்த ஜாப்க்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன். சாஹா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ இது வந்து கொல்கத்தாவில் இருக்குது. இது என்ன இன்ஸ்டியூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் சயின்டிஃபிக் ரிசர்ச். அதாவது சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இயங்கிட்டு இருக்க ஒரு இன்ஸ்டியூஷன் தான் அது. இதுக்கு பேர் வந்து எஸ்ஐஎன்பின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அப்புறம் டெப்யூட்டேஷனல் ரெக்ரூட்மெண்ட் 2 பேசிஸ்லையுமே வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ண போகிறாங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ, பி அண்ட் சிக்கு கீழே வர சயின்டிஃபிக், டெக்னிக்கல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆக்ஸிலரி கேட்டகரி. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சயின்டிஃபிக் கேட்டகரி. அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க சயின்டிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு. இதுக்கு வந்து 5 வேகன்சிஸ் வந்து டோட்டலாக இருக்குது. 33 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லெவல் 10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து டெக்னிக்கல் கேட்டகரி. அதுவும் வந்துட்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். அதில் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி, அப்புறம் டெக்னீஷியன் பி, இந்த 2 கேட்டகரி ஆஃப் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 8 வேகன்சிஸ் இருக்குது. 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 6ல் வந்துட்டு சேலரி இருக்கும். டெக்னீஷியன் பிக்கு 18 வேகன்சிஸ் இருக்குது. 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லெவல் 3ல் வந்து இதுக்கான சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆக்ஸிலரி கேட்டகரி. இதுக்கு வந்துட்டு டெப்யூட்டேஷனல் பேஸஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இருக்கும். இதிலேயே போஸ்ட் நம்பர் 2லேருந்து 5 வரைக்கும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். ஓகே, இதில் என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், லோயர் டிவிஷன் கிளர்க்கு, செக்யூரிட்டி கார்டு, ஒர்க் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து குக்கு. ஸோ மொத்தம் 5 விதமான போஸ்ட் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் வந்து மாறும். வேகன்சிஸும் மாறும், உங்களுக்கான ஏஜ் லிமிட், சேலரி லெவல் எல்லாமே மாறும். இப்போ இந்த லோயர் டிவிஷன் கிளர்க்கு எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 27 இயர்ஸ்க்கு உங்களுக்கான ஏஜ் லிமிட் இருக்குது. செக்யூரிட்டி கார்டு, ஒர்க் அசிஸ்டண்ட்டு எல்லாத்துக்குமே 27. குக்குக்கு வந்து 25 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பே லெவலுமே வந்துட்டு லெவல் 2, லெவல் 1, லெவல் 3ன்னு எல்லாமே மாறுது. உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணுமோ அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி/எஸ்டியாக இருந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்குன்னு தனி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸு, பிடபிள்யூடியிலே அண்டர்சர்வ்டாக இருந்தால் 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி/எஸ்டியாக இருந்தால் 15 இயர்ஸ் பிடபிள்யூடி கேட்டகரியில். இதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கவங்க, இருந்தவங்க, அதுக்கப்புறம் விடோஸாக இருக்கிறவங்க, டிவோர்ஸ்டு விமன் எல்லாருக்குமே வந்துட்டு தனித்தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எம்எஸ்சி இன் ஃபிசிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ப்ளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருப்பாங்க. ப்ரொஃபிஷியன்சி இன் கேடு, அப்புறம் குட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு, C++, பைத்தானு, மேட்லேபு, லேப்வியூ இந்த மாதிரியான உங்களுக்கான ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. அதுக்கு வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். 2 இயர்ஸ் வந்து மினிமமாக அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. HPC மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸில். அது போக உங்களுக்கு ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுலேயும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மட்டும் இல்லை, நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும், இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம், அப்புறம் மெக்கானிக்கல், ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் இந்த இன்ஜினியரிங்லலாம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெக்னீஷியன். அதுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸில் 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்டகரி. அதில் வந்துட்டு உங்களுக்கு லோயர் டிவிஷன் கிளர்க்கு, குக்கு இந்த மாதிரியான குரூப் சி போஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எனி டிகிரி முடித்தவங்க வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். செக்யூரிட்டி கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து மினிமமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். செக்யூரிட்டி கார்டாக 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் செகண்டரி ஸ்கூல் அதாவது எஸ்எஸ்சி தான் 10th முடிச்சிருக்கணும். அதோட மினிமமாக 1 இயர் வந்து இந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து குக்குக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட நீங்கள் கேட்ரிங்கில் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்.
அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து அதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனில் கிளியராக இருக்குது. அதை தெளிவாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போது சயின்டிஸ்ட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்றாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு வந்து மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லலை. உங்களை இன்டர்வியூ மூலயமா தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் ஆகுது. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதோட ட்ரேட் டெஸ்ட்டு வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட்டு வரும். அடுத்து டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் அதுக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு. லோயர் டிவிஷன் கிளர்க்கு அதுக்கு வந்துட்டு ஃபேஸ் 1 வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, ஃபேஸ் 2 வந்து ஸ்கில் டெஸ்ட்டு வந்துருக்கு. அதாவது டைப் ஸ்பீடு வந்து பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு மட்டும் இருக்கும். அதோட ரிட்டன் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கு MCQ பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். குக்குக்கு வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குக்கிங்கில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே டெஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் வேறையாக தான் இருக்கும். அடுத்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ருபீஸு. அது சயின்டிஸ்ட் C போஸ்ட்டுக்கும் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் B போஸ்ட்டுக்கு மட்டும்தான் 500. மிச்ச போஸ்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு 300 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயுமே விமன் கேண்டிடேட்ஸு, அப்புறம் PWD கேண்டிடேட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸு, இவங்கெல்லாம் வந்துட்டு டெப்யூட்டேஷனல் போஸ்ட் வழியாக போகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸம்டட். ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்ல. அதோட உங்களுக்கு SC/STயாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுமே வந்துட்டு ஃபீஸ் பேமெண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறையா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனோட வெப்சைட் வந்து இருக்கும். ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி நீங்கள் உள்ளே போகணும், எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும், எவ்வளோ KB, எவ்வளோ சைஸு, எல்லாமே வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதை ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயில்லேயுமே வந்து அதை ஹார்ட் காப்பி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து PDF-ஆக நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் சேர்த்து நீங்கள் மெயிலுக்கு வந்து அவங்களுக்கு அனுப்பணும். அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட போஸ்ட் கோடு, அப்ளிகேஷன் நம்பர், இது ரெண்டையும் தான் நேமாக வச்சு அனுப்பணும். போஸ்ட் கோடுன்றதை நீங்கள் எந்த போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்குன்னு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கோடு _ அப்ளிகேஷன் நம்பர் மெயில் அனுப்பும்போது அதோட சப்ஜெக்டில் வந்துட்டு உங்களோட நேமு, போஸ்ட் நேம் ரெண்டையுமே வந்து மென்ஷன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்க்க தான் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும். பட் நீங்கள் ரீட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரியான லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸோட அப்டேட்ஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து 31/7 ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 15th செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெயிலுக்கு கடைசி அனுப்ப வேண்டிய நாள் வந்து 18/9. அதாவது மெயிலே நீங்கள் ஹார்ட் காப்பி அனுப்பணும்ல, அது வந்து நீங்கள் 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் மாதம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்கு மெயில் அனுப்பிக்கோங்க. இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் காம்படிஷன் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.